எது சிறந்தது? பல ஆண்டுகளுக்கு முன் மங்கையர்கரசி என்பவர் தம்முடைய நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார். அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார். அவருடன் 4 பேர் அரண்மனைக்கு வந்தனர். அரசியை வணங்கிய கிராம தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார். அரசி, நான் தான் ஊர் தலைவர். நாங்கள் ஊரில் ஒரு போட்டியை வைத்தோம். அந்த போட்டியில் சிறப்பான சாதனை செய்தவர்களுக்கே 100 பொற்காசுகள் கொடுக்க முடிவெடுத்தோம். ஆனால் இந்நால்வரும் சிறப்பான சாதனைகளையே செய்துள்ளார்கள். அதற்கு இந்நால்வருக்கும் நாங்கள் பொற்காசுகளை சமமாக பிரிக்க முடிவெடுத்தோம். ஆனால் நான் கூறிய தீர்ப்பை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதற்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பை கூற வேண்டும். அவர்கள் 4வரும் செய்த சாதனையை ஒவ்வொருவராக கூறச் சொல்லுங்கள். நான் தான் முருகேசன். நான் ஒரு மளிகை கடை வியாபாரி. நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுமி வந்தாள். அந்த சிறுமியை ஒரு மாடு ஆவேசமாக முட்ட வந்தது. நான் ஓடி சென்று அந்த சிறுமியை காப்பாற்றினேன். அந்த சிறுமியுடைய தந்தைக்கும் எனக்கும் பல ஆண்டு காலமாகவே நிலத்தகராறு உண்டு. நான் அந்த சிறுமியை காப்பாற்றினேன் அல்லவா? எனக்கு தானே அந்த பொற்கிளி கிடைக்க வேண்டும். நான் தான் கவிஞன் கண்ணன். நான் நிறைய பாடல்களும் கவிதைகளும் எழுதியிருக்கேன். நான் ஒரே இரவில் உலகமே வியக்கும்படி 100 செய்யுள்களை எழுதியிருக்கேன். மக்கள் அதை விரும்பி படிப்பார்கள். ஒரே இரவில் இப்படி ஒரு சாதனையை படைச்சது இலக்கிய சாதனை இல்லையா? அதனால அந்த பொற்கிளியை எனக்கே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசி. நான் தான் கல் தச்சர் கந்தசாமி. என் பெயரிலேயே என் தொழிலும் உண்டு. நான் சிறு வயதிலேயே பேனா எழுதும் முன் உளி எடுத்து செதுக்க போய்விட்டேன். நான் எவ்வளவு கரடுமுரடான பாறைகளையும் கூட அழகிய சிற்பமாகவும் தூண்களாகவும் செய்திருக்கிறேன். நான் குடைவரை கோவில்களும் செய்திருக்கிறேன். எனவே எனக்குத்தான் அந்த பொற்கிளி வேண்டும். நான் தான் ஏழை விவசாயி கலைவாணி. என் கணவன் காலமாகிவிட்டார். நானும் என் மகளும் தான் விவசாயம் செய்கிறோம். போன ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. எங்களுக்கு போதுமான எடுத்துக்கொண்டு இன்னும் 10 குடும்பங்களுக்கு கொடுத்து உள்ளோம். நீங்கள் எனக்கு பொற்கிளியை தந்தாலும் சரி, அவர்களுக்கு பொற்கிளியை தந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். நான் இந்த பொற்கிளியை கலைவாணிக்கே கொடுக்கின்றேன். ஏனென்றால் தமக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு மீதி 10 குடும்பங்களுடைய பசியை போக்கியுள்ளார். அதனால் நான் இந்த பொற்கிளியை கலைவாணிக்கே பரிசளிக்கின்றேன்.